சென்னையில் இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு விட்டுடுச்சு, வெயில் அடிச்சுக்கிட்டு கிடக்கு. இப்போ 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா அலைஞ்சு மழையில் நனைஞ்சு எனக்கு கோல்டே பிடிச்சிக்கிச்சு. இந்த கோல்டும் சரி, இந்த சளியும் சரி கரெக்டாக ஒரு வாரத்தில் போயிடும். மழையில் நனைஞ்சாலும் வரும், நனையினாலும் வரும், அப்புறம் ஒரு வாரத்தில் போயிடும். மழை 2 நாளில் போயிடுச்சு. பகலவனை கண்ட பனி போல வெயில் அடித்த உடனே என்ன ஆயிடுச்சு, அங்கங்கே கெட்டிக்கிட்டு கிடக்கிற தண்ணியும் ஓடிடும். ஆனால் அந்த வரதட்சணை கொடுமை இருக்குது பாருங்க. பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் பொன்வண்டு சோப்பு கம்பெனிக்காரன் ஃப்ரீயாக கொடுத்த பனியனை போட்டுக்கிட்டு தகப்பன் என்ன பண்ணுவார், வாழ்நாள் முழுசும் அதில் 1008 பொத்தல் இருக்கும் உள் பனியன், அதை போட்டுக்கிட்டு வேலை செய்வார், கஷ்டப்படுவார், கூலி வேலை செய்வார். தான் வாழ்நாள் முழுசும் சம்பாதிச்ச பணத்தை தன்னோட பொண்ணு, தான் பெத்த பொண்ணு கல்யாணத்துக்காக மொத்த பணத்தையும் என்ன பண்ணுவார், அந்த ஒவ்வொரு வரதட்சணைன்ற நகையிலையும் சரி பணத்துலேயும் சரி ஒவ்வொரு தகப்பன்மார்களோட வியர்வை, வலி, பசி, வேதனை எல்லாத்தையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்ற பேரில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். இதுதான் என்னது, அதோடையா விடுறோம். உங்கள் அப்பா 100 பவுன் நகை போடுறேன்னா எல்லாத்தையும் நெருத்து பார்த்தா 90 தான் வருது. 10 பவுன் நகை என்னடி ஆச்சுன்ட்டு சண்டை. 100 பவுன் நகையில் கூட பெருசாக தெரியாதுன்னு வச்சிங்களேன். இந்த 20 பவுனு 25 பவுனு அதில் வேறு என்ன பண்ணுவாங்க, வளையலை சேர்க்க மாட்டாங்க. கேட்டால் உன் பொண்ணுக்கு தானே போட்டு விட்றீங்க. மாப்பிள்ளை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அந்த நகையெல்லாம் வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஆரம்பிச்சுக்கலாம். அப்புறம் இது எப்படி, அதாவது தான் பொண்டாட்டி கழுத்தில் கிடக்கிற தாலி, அந்த தாலி செயின் என்னோட உழைப்பியா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பி, உன்னோட உழைப்பு, உன் பொண்டாட்டி கழுத்தில் இருக்கிற தாலி, அதுதான் உனக்கான கௌரவம், மரியாதை. மாமனார் வீட்டில் வாங்கி அதில் முறுக்கு தாலி, அந்த முறுக்கு தாலிக்கு கீழே ஒரு டாலரு, அசிங்கமாக இல்லை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பாடு மரணத்தை நினைவு கூர்ற சிலுவையை, கேவலமாக இருக்குல்ல? அப்புறம் ஏதாவது ஒரு 2 பவுன் குறைஞ்சி போச்சுன்னா அந்த, இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி சளி ஒரு வாரத்தில் போயிடும், மழை அவ்வளோதான், தண்ணி 2 நாளில் ஓடி போயிடும். ஆனால் வாழ்நாள் முழுசும் இந்த வரதட்சணைன்ற பேரில் ரொக்கம், நகை, சண்டை. என்ன பண்ணலாம்? ஓகே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வரதட்சணை வாங்கின ஒவ்வொருத்தரும் மாமனாரோட நிம்மதியை கெடுத்தவங்க. அவரும் மனுஷன் தானே ஐயா. ஒரு மனுஷனோட அழுக, ஒரு மனுஷனோட கண்ணீர் பெத்த பிள்ளைக்கு பண்ணுவாங்க. எல்லா அப்பாவுமே பெத்த பிள்ளை, ஓகே ஃபைன், சந்தோஷம்தான். ஆனால் அதை கட்டாயப்படுத்தி இவ்வளோ நகை போட்டாதான் நான் என் பொண்ணுக்கு கொடுப்பேன், இவ்வளோ நகை போட்டாதான் என் பையன். பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான்? ஒன்றும் இல்லை, ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு போயிட்டு இதே மாதிரி டப்பாவில் என்ன பண்ணுங்க, சாப்பாடு வச்சு கொண்டு போய் கொடுங்களேன். ஃபஸ்ட்டு டப்பா வாங்கிப்பான், 2வது டப்பாவையும் வாங்கிப்பாங்க உடல் ஊனமுற்றவங்க. திரும்ப அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப அவங்கக்கிட்ட போய் கொடுங்க. ஐயா, அதான் அங்கே வச்சு கொடுத்தீங்கல்ல, சாப்பாடு வேண்டாம் ஐயா, எனக்கு போதும், வேறு யாருக்காவது கொடுங்க, பசியாக இருக்கிறவங்க யாராவது சாப்பிட்டு போட்டோம், உடல் ஊனமுற்றவங்க சொல்லுவாங்க. ஆனால் வரதட்சணைன்ற பேரில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் எடுக்கிற பிச்சை, நம்ம பிள்ளைகளுக்கு எடுக்கிற பிச்சை,
30 பவுன் பத்தாது, 35 போடு, 40 போடு, 60 போடு, 70 போடு. 5 லட்சம் பத்தாது, 10 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடு. பிச்சைக்காரர்கள், மாற்றுத்திறனாளிகள், நீங்களும் நானும் தான். நல்வாழ்த்துக்கள். சர்வதேச உங்களுக்கு எனக்குமான நல்வாழ்த்துக்கள். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றவங்க நல்வாழ்த்துக்கள். ஐடி கார்டு வாங்கிடுவோமா? ட்ரெயின்லலாம் என்ன பண்ணுவோம்? ஐயா நாங்களும் வந்து பிச்சைக்காரன் தான் ஐயா, நாங்களும் உடல் ஊனமுற்றவங்க தான் ஐயா, பிச்சை எடுத்து தான் ஐயா என்ன பண்ணுறோம், வரதட்சணைன்ற பிச்சை எடுத்து தான் ஐயா நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்ட்டு கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி ட்ரெயின்லலாம் பாதி காசு தெரியுமா? பஸ்ஸில் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். இல்லை பஸ்ஸுலேயும் பாதி காசு, கூட போகிறவங்களுக்கு பாதி காசுன்னு வரும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டு சலுகை எல்லாத்தையும் வாங்குவோமா? ஓகே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இந்த பதிவு எனக்கும் சேர்த்து தான், ஏன்னா நானும் ஒரு ஆம்பளை பையனை வச்சுருக்கேன். நான் எத்தனை பொண்ணாக கேட்க போகிறேனோ தெரியல என் சம்மந்தி வீட்டில். ஐயா, இதில் இப்போ டப்பாவில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? சாப்பாடு டப்பாவில் படிக்க தெரியாதுங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். மாறும். சந்தோஷமா மாறும். மாறும். சரிங்களா? நம்ம இதை கொடுக்க சொன்னது வந்து ஏசப்பா. ஆமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எங்களை என்ன பண்ணாங்கன்னா, நீங்க உங்களை மாதிரி உள்ளவங்க எல்லாம் பார்த்து கொடுங்க நேசிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு யாரும் இல்லையா நீங்க என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்காங்க. இருக்கிறார் துணை. நன்றியா. வசனம் சொல்றீங்களா? வாங்க. அங்கேயே குட்டிங்களா? இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு சாப்பிடுங்க. உங்களுக்கு சந்தோஷம்.